ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்கு நமக்கு தரப்படுகின்ற நற்செய்தி லூக்கா நற்செய்தியின் 7ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலே இருந்து 35ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதியாகும். அந்நாளில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரையொருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றார்கள் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கின்றார் குடிக்கின்றார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒப்பிட்டு ஒதுக்கும் ஒவ்வாமை ஒழிக்கப்பட வேண்டும், அல்லது நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். நாங்கள் மற்றவர்களோடு எங்களை அல்லது இருவரை ஒப்பிட்டு ஒருவரை ஏற்று ஒருவரை விலக்கி, ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி, ஒப்பீடுகளில் நாங்கள் மற்றவர்களுக்கிடையில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகின்ற அந்த ஒவ்வாமை எங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் அது பலன் அற்றதாக்கப்பட வேண்டும். இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் ஒரே கடவுளுக்காக ஒரே பணியை செய்வதற்கு இறையரசை அறிவிக்க இந்த உலகத்திற்கு வந்தவர்கள். இருவரும் கொண்டிருந்த நம்பிக்கை, விசுவாசம், அவருடைய பணி ஒரு நோக்காக இருந்தது. ஆனால் அவர்கள் கையாண்ட பாணி வித்தியாசமானது. பாணி வேறுபட்டாலும் பணி ஒன்று. ஆனால் அந்த பாணியை ஒப்பிட்டு அவர்களுள் விமர்சனங்களையும் வியாக்கியானங்களையும் இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே அன்றைய யூத தலைமை குருக்களும் சதுசேயர்களும் வேதபாரகர்களும் விதைத்து நின்றார்கள். அதனால் இயேசு அவர்களை சாடுவார். இயேசுவினுடைய பாணி வித்தியாசமானது. ஆனால் இன்றும் இயேசுவினுடைய அந்த பணி தொடர்ந்தாற்றப்படுகின்றது என்று சொன்னால், அவர் கையாண்ட அந்த உன்னதமான ஒரு ஆயுதம் அன்பு. இன்றைய நற்செய்தி இறுதி வசனம் ஞானத்தை சொல்லுகின்றது. இந்த ஞானம் என்பது கடவுளின் ஞானம், இறை ஞானம். அன்பே கடவுள். ஆகவே எல்லா மதங்களும் இந்த அன்பை பற்றி சொல்லுகின்றன. இந்த அன்பு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும், அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு முக்கியமானது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்றது. இன்றைய திருப்பலிக்குரிய முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் 12ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலே இருந்து
13ஆம் அதிகாரத்திற்குரிய முதல் 13 வசனங்கள் வரைக்கும் இந்த அன்பின் மேன்மையை பற்றி எங்களுக்கு சொல்லுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும், அன்புக்கு பெரிய தட்டுப்பாடு, பற்றாக்குறை. அன்புக்கு இந்த மானிடர்கள் மத்தியிலே உலகத்திலே பஞ்சம் நிலவுகின்றது. ஒரு பொருள் பற்றாக்குறையாகிவிட்டது, முடிந்து விட்டது அல்லது இல்லாமல் போயிட்டென்றால் எங்களோட வீடுகளில் நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அந்தரம் ஆபத்துக்கு பக்கத்து வீட்டில் போய் கடன் கேட்போம். உங்கள்கிட்ட அன்பு இருக்கா? அன்பு இருந்தால் அம்மா ஒரு இறக்கத்தை அன்பு வேண்டி கொண்டு வரட்டாம். அப்பா காசு கொண்டு வந்தால் அப்புறம் வேண்டி தாரதாம், அல்லது அப்பா கொண்டு வந்தால் அல்லது வந்தால் தர்றதாம். ஒரு இறக்கொத்து அன்பு தாரீங்களா, காக்கொத்து அன்பு தாரீங்களா? பக்கத்து வீட்டில் தச்சலா கிடைக்க இல்லை என்று சொன்னால், நாங்கள் பக்கத்து வீட்டில் வேண்டியில்லாத சில பொருட்கள், ஆகவே இந்த அன்பு பக்கத்து வீட்டிலேயும் எங்களுக்கு பக்கத்து வீட்டு ஆக்கள்கிட்டருந்து கிடைக்க இல்லைன்னு சொன்னால், நாங்கள் அடுத்ததாக நாடக்கூடிய இடம் எங்கேன்னு சொன்னால் அந்த கடைக்கு போவோம் சாமான் வாங்க. கடையில் போய் நாங்கள் கேட்க இயலாது, உங்களோட கடையில் அன்பு இருக்கா, 1 கிலோ என்ன விலை, எங்களுக்கு ஒரு 100 கிராம் தாங்கோ, 1/4 கிலோ தாங்கோண்டு நாங்கள் அன்பை கடைகளில் வேண்ட இயலாது. ஆனால் இந்த அன்பு இங்கேயோ இருக்குது, தேட வேணும். இந்த அன்புக்காக நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், இதாவது எங்களோட குடும்பங்களில், உறவுகளில், நட்புகளுக்குள்ள ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் வந்தால் சில வேளை நாங்கள் பிரபல்யமான சந்தைகளை தேடி போவோம். அங்கே சில போய் தொகையாக வாங்கினா மலிவாக இருக்குமெண்டு. இந்த அன்புக்கு எங்களுக்கு தேவை, அளவுக்கு அதிகமான தேவை இருக்கிறபடியாக தொகையாக தேவைப்படுகிறது. இந்த பெரிய சந்தைகளில் போய் அன்பை நாங்கள் கூறு போட்டு அல்லது பேரம் பேசி வாங்கிடாது. எங்களோட இலங்கை நாடு ஒரு சிறிய தீவு. எங்களோட நாட்டில் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு பற்றாக்குறை என்று சொன்னால், நாங்கள் வெளிநாடுகள்லேருந்து கப்பலாக இறக்குமதி செய்வோம். முடிஞ்சால் சீனி முடிஞ்சால் கொண்டு வந்து இறக்குவோம். இந்த அன்பை நாங்கள் கப்பலாக கொண்டு வந்து இங்கே இறக்கிடாது. நாங்கள் இப்போ ஒரு தேர்தல் காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுக்க இருக்கிறோம் என்ன ஒரு 5-6 நாளில். எங்களோட நாட்டில் 70ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடந்தது. 68-69 இந்த சந்திர மண்டலத்துக்கு மனிதன் போனதை விட்டு பெரிய குதூகலிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீமாவு அம்மையார், சந்திரிகா பண்டாரநாயக்கோட அம்மா, தேர்தல் களத்தில் நின்றா. அவ சொன்னா, எங்களோட இலங்கை நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து பதவிக்கு வந்த அரசுகளெல்லாம் பெரும்பாலான காலப்பகுதிகளில் இந்த வயிற்று பசியை தீர்க்கிறேன்னு சொல்லித்தான் வந்துச்சினம். அவர்கள் என்ன செய்திச்சினம் என்று சொன்னால், இலவசமாக அரிசி தாரம் என்று சொல்லிச்சினம். ஸ்ரீமாவு அம்மா சொன்னால் என்னென்னா, தச்சலா எங்களோட நாட்டில் பஞ்சம் வறட்சி வந்து விளையாட்டிக்கு வெளிநாட்டில் கொண்டு வருவேன், வெளிநாடுகளிலிருந்தும் கொண்டுலாம் போனால் நான் உங்களுக்கு சந்திர மண்டலத்தில் இருந்தாவது அரிசியை கொண்டு வந்து இலவசமாக தருவேன் என்று தான் வாக்கு கேட்டால் மக்கள் வாக்களித்தார்கள். பதவிக்கு வந்தால் நான் அவரோட ஆட்சிக்குரிய அந்த 7 வருடங்கள் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த அன்பு எங்கேயாவது தேடி பிடிக்க வேணும். அன்பை நாங்கள் தேடுறோன்னு சொன்னால், எங்களோட நாட்டில் தேடுறோம், உலகத்தில் தேடுறோம், எங்களோட ஊரில் தேடுறோம். ஆனால் தேட வேண்டிய இடம் எங்களோட இதயம், எங்களோட உள்ளம். எங்களோட இதயத்தில் உள்ளத்தில் இந்த அன்பு நிறைய இருக்குது. எங்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. நாங்கள் சில பேரோட கொஞ்சம் நெருக்கமாக பாசமாக பழகினா சொல்லுவோம், ஐயோ அக்கா உன்னை பற்றி எனக்கு நெஞ்சுகளை அன்பு நிறைஞ்சு போயிடும், வேண்டா கொத்தி பேர் பிளந்து பேர்ன்றெல்லாம் சொல்லுவோம். இந்த அன்புக்கு பெரிய நிறைவு எங்களோட உள்ளம், இதயத்துக்குள்ள நெஞ்சுக்களை இருக்குது. எங்களோட இதயத்தில் அன்பு இருக்குது, நிறைவாக இருக்குன்னு சொல்லி அள்ள குறையாத அமுதமாக இந்த அன்பு எங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டு இருக்குன்னு சொல்லி அதை நாங்கள் மூடி வச்சிருக்கலாது, பொத்தி பதுக்கி வச்சிருக்கலாது. அன்பை நாங்கள் யாருக்காவது கொடுக்க வேணும். அன்பு பகிரப்பட வேணும், பரிமாறப்பட வேணும். யாருக்கு கொடுக்குறது, இது அடுத்த பிரச்சனை. நாங்கள் சும்மா முன்பின் தெரியாத ஆக்களுக்கு அன்பை கொடுக்கலாது. ரோட்டால் போகிற வாராக்களை கண்டுட்டு, அண்ணன் நானும் நீ அன்பு செய்கிறேன், நீ என்ன அன்பு செய்கிறியான்னு கேட்கலாது. ஒரு இளைஞன் யுவதி சச்சிலா முன்பின் தெரியாமல் கவர்ச்சியை பார்த்து அழகை பார்த்து இந்த அன்பை தாரன் நீயும் தாரியாண்டெல்லாம் பேரம் கேட்டால் தெரியும் ரோட்டுகளில் என்ன நடக்குமான்ட்டு.
ஆனால் இந்த அன்பை நாங்கள் எங்களோட நெஞ்சுக்களை இதயத்துக்களை வச்சு பதுக்க இயலாது கொடுக்க வேணும். ஆருக்கு? நாங்கள் நன்கு தெரிந்தவர்களுக்கு தான் இதை முதல்ல கொடுக்கலாம். பரிச்சயமானவர்கள், தெரிந்தவர்கள், நன்கு பழக்கப்பட்டவர்கள். இப்போ யார் எங்களுக்கு தெரிந்தவர்கள், பழக்கப்பட்டவர்கள், பரிச்சயமானவர்கள்னா முதலில் எங்களோட குடும்ப வட்டம், எங்களோட குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் இந்த அன்பை நிறைவாக கொடுக்க வேணும், பகிர வேணும், பரிமாற வேணும். எங்களோட குடும்பத்துக்கு அடுத்ததாக எங்களோட உறவுகள், நட்புகள். எங்களோட குடும்பத்துக்கு அடுத்ததாக இந்த உறவு, நட்பு என்ற அந்த வட்டம். அதற்கு அடுத்ததாக எங்களுடைய அயல், எங்களோட முன் வீட்டுக்காரர், பின் வீட்டுக்காரர், அக்கம் பக்கத்தில் உள்ள ஆக்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவைகள் எங்களோட பரிச்சயமானாக்கள், பழக்கமானாக்கள். நாங்கள் எங்களோட நடைமுறை வாழ்க்கையில் அவைகளை பற்றி சிலவோட கரெக்டர் எல்லாம் கொடுப்போம். பக்கத்து வீட்டுக்காரர் சுடு தண்ணி அண்டுவோம், முன் வீட்டுக்காரர் ஒரு பச்சை தண்ணி அண்டுவோம், அடுத்த வீட்டுக்காரர் அப்பாவி என்றெல்லாம் சொல்லி கரெக்டரே கொடுப்போம். ஆனால் அன்பை மட்டும் நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களோட கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னுடைய உள்ளத்துக்குள்ள இதயத்துக்குள்ள ஊறுற இந்த அன்பை என்னுடைய குடும்பத்துக்குள்ள உறவு, நட்பு, என்னுடைய நண்பர்கள், நான் என்னுடைய அயல், அதற்கு அடுத்ததாக நான் பணியாற்றுகின்ற இடங்கள் அல்லது கல்வி கேட்கின்ற பாடசாலைகள், என்னுடைய பணியிடங்கள், இன்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகம் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய அன்பியங்கள், ஆலயம் சார்ந்த வாழ்வு, பங்கு சார்ந்த வாழ்வு. என்னுடைய பங்கு சமூகத்தை எனக்கு நன்கு தெரியும், அவர்கள் பழக்கம் எனக்கு பரிச்சயம். ஆலயம் சார்ந்தவர்கள் எனக்கு பரிச்சயம், பழக்கம். அன்பியம் சார்ந்தவர்கள் எனக்கு பரிச்சயம், பழக்கம். அவர்களுக்கும் நான் இந்த அன்பை நிறைவாக பரிமாற இன்றைய நாளை அன்பு பகிர்வின் நாளாக சிந்திப்போம், தியானிப்போம், பலன் பெறுவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.